மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனுடன் இன்று திடீரென சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பு 15 நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என தெரிவித்தார். அண்ணன் அவர்களை இன்று நான் சந்தித்தேன். சாதாரணமான நிலையில் பேசிக் கொண்டிருந்தோம். எங்களுடைய நட்பு நீண்டகால நட்பு. ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய நட்பு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அரசியலுக்கு அப்பாற்பட்டும் ஒரு தமிழன் என்கின்ற முறையிலும் ஒரு அண்ணன் தம்பி என்கின்ற முறையிலும் எங்களுடைய நட்பு தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து பேசிய திருமாவளவன் காவிரி தொடர்பாக போராட்டங்கள் குறித்து பொன் ராதாகிருஷ்ணனுடன் பேசியதாக தெரிவித்தார். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் என்றாலும் கூட காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக நடந்த போராட்டங்கள் குறித்தும் பேசினோம். அதில் தமிழக அரசு கடந்த 1974 இருந்து இதுவரையில் திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதை ஏன் ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடக்கூடாது, அப்படி என்றால் யார் இதில் தவறு செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய வரும் என்பதை அவர் என்னிடத்திலே சுட்டிக்காட்டினார். அது ஒரு நல்ல கேள்வியாகத்தான் நானும் பார்க்கிறேன்.